செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம கூட்டங்க. உள்ள போயிட்டு வெளிய வரவே முடியல. ரொம்பவுமே இதாயிட்டோம். நீங்க விஜய் பாத்தீங்களா இல்லையா? பார்க்க முடியலங்க. பார்க்க முடியல. அது என்ன காரணம்? பக்கத்துல வரைக்கும் செம்ம கூட்டம். பக்கத்துல வரைக்கும் போயிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப் போக முடியல. இது வந்து ஆழ்கடல் விசைப்படகு. ஓகேண்ணா. எதுக்காக கொண்டு வந்தீங்க மாநாட்டுக்கு? மாநாடு கொண்டு வர காரணம் தளபதிக்கு வந்து நினைவு பரிசா கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட எங்க அரிமளம் ஒன்றியத்துல மட்டும் 20 வேனு, ஒரு 5 பஸ், ஒரு 20 காருக்கு மேல வந்திருக்கும். என்ன ஒரு விஷயம்னா இந்த வெயில் தாக்கம்லாம் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியல. தளபதி மேல நாங்கள் கொண்ட பற்றும் அவர் மேல கொண்ட விசுவாசமும் இந்த வெயில் எனக்கு நிலையெல்லாம் வச்ச போல தோணுது. அதனால தளபதிக்காண்டி எதை செய்வோம். 2026 போன மாநாட்டுல என்ன கூட்டம், மதுரை அதிருது, இப்ப தமிழ்நாடு பதறுது. ஆளுங்கட்சி மாநாடு எப்படி இருக்குது? இந்த மாநாடு பிரம்மாண்டமான இதுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஓகேண்ணா. அதாவது விக்ரவாண்டியை விட அப்படியே டபுள் மடங்கு கூட்டம் வந்திருக்கிறது என்னால அப்படியே பார்க்கும்போது உணர முடியுதுங்க. ஓகேண்ணா. தளபதி 2026 தளபதி தான் ரெட் அண்ட் பிளாக்கா அடிச்சு துவைக்கிறோம். இப்போ மாநாடு உங்களுக்கு எப்படி வரும்போது எப்படிலாம் இருந்துச்சு? மாநாடு வந்து வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் வந்து ஆர்ப்பாட்டமா உணர்ச்சிமா இருந்ததெல்லாம் ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். பார்க்கிங்ல எப்படி உங்களுக்கு இருக்குது? பார்க்கிங் நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க. முதல் மாநாடு இருந்ததோட அப்படியே நல்லா நீட்டா பார்க்கிங் வசதி. போன மாநாட்டுக்கு எப்படி கூட்டம் வந்துச்சு? போன மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல கூட்டம் வந்துச்சுங்க. ஒரு 15 lakh people சம்திங் வந்திருந்தாங்க. இப்போ அதை விட அதிகமாகவே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேண்ணா. நேம் கிருஷ்ணமூர்த்திங்க, கரூர்ல இருந்து வந்திருக்கீங்க. கரூர்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க நீங்க? நான் காலைல 7:30 கிளம்புனேங்க. இங்க வரும்போது ஒரு 11:30 ஆயிடுச்சு. 10:30 ஆயிடுச்சு. டிராஃபிக்கா வரும்போது? இல்ல, வரும்போது நாங்க அவ்வளோக்கா பெருசா டிராஃபிக் இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது. ஓகேண்ணா. மாநாடு எப்படி உங்களுக்கு இருக்குது பார்க்க? கூட்டம் வரலாறு காணாத ஒரு மாநாடா இருக்கு நான் நினைக்கிறேன். எத்தனாவது மாநாடு? சொல்லுண்ணா. எத்தனாவது மாநாடு? இது 2வது மாநாடு. தளபதியோட 2வது மாநாடு. எங்க போட்டிருக்காங்க? பாத்தீங்கன்னா மதுரையில இது பார்க்கும்போது கூட்டம் வந்து முதல் மாநாடு இது வந்து பல மடங்கா இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து பேசும் பொருளா இருக்கும் அந்த மாநாடு. பாத்தீங்கன்னா தளபதியாக வந்த கூட்டம் தானே. நாங்க வந்து சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்து வரீங்க? தளபதியாக மட்டுமே நாங்க சென்னையில இருந்து வரோம். எத்தனை பேர் வரீங்க? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட வந்துருக்கோம். ஓகே. நல்லா ஆர்வமா வந்தீங்களா? ரொம்ப ஆர்வமா வந்துரும். எனர்ஜியா இருக்கும். நாங்க நைட்ல டிராவல் பண்ணி வந்தோம். நேத்து நைட் வந்தோம். பஸ் டிராவல் பண்ணி தான் வந்தோம். அப்படி பஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுனோட ரொம்ப லாங்கா இருந்துச்சு. அதான் தளபதிக்காக அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜாலியா வந்தீங்களா இல்லையா? செம்ம ஜாலி. நான் தளபதி பாட்டு போட்டு செம்ம ஜாலியா ஆடிட்டு விளையாடிட்டு செம்ம தளபதி பாட்டு போட்டு செம்ம ஜாலியா வந்து வரும்போது பஸ்ல நிறைய வந்துச்சா? நான் பாக்குற இடமா தளபதி போஸ்ட் எடுத்து நான் இல்ல செம்ம ஜாலியா இருந்துச்சு. எல்லாமே தளபதி தான் கத்திட்டே வராங்க ஜாலியா. தளபதி 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 மட்டும் தான் பேரு. தளபதிக்காக வந்து கூட்டம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகேண்ணா. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கும்போது? முன்ன மாநாடோட இது பிரம்மாண்டமே பண்ணிருக்காங்க. ஓகே. முன்னையோட இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. எவ்வளவு ஏக்கர் போட்டிருக்காங்க மாநாடு பார்க்கும்போது தெரியுது. போன மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? போன மாநாடுல கொஞ்சம் தண்ணி வசதி இல்லாம இருந்துச்சு. ஓகேண்ணா. இந்த மாநாடு எல்லாமே சரி பண்ணி மக்களுக்கு எப்படி சேவை வேணும் எல்லாமே எல்லாருமே எல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. நீங்க எப்ப கிளம்புறீங்க ஊர்ல இருந்து? நாங்க அங்க ஒரு 8 மணிக்கு எல்லாமே சேர்ந்தோம்னா தர்மபுரில இருந்து ஒரு நைட் ஒரு 10-11 மணிக்கு ஆரம்பிச்சோம். வரவேல இந்த போலீஸ்காரன் அங்க நிறுத்தி அதான் திராவிட மாடல் இல்லையா, ஆட்சி இல்லையா, நம்மள வர விடாம பைபாஸ்ல வர விடாம அப்ப சந்துக்குள்ள நுழைச்சு சுத்த விட்டு வரதுக்கு போலீஸ் கொஞ்சம் உங்களுக்கு இடையூறா இருக்கிறாங்க. ஆமா, திராவிட மாடல் அப்படிதான். ஒண்ணு திராவிட மாடல் 2026 எங்க அண்ணன் முதலமைச்சர் வரும்போது இந்த திராவிட மாடல் ஒண்ணு இருக்கவே இருக்காது. பார்க்கிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? பார்க்கிங் ரொம்ப பெருசா பக்காவா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்னோட எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. அதான் எந்த மாற்றமும் இல்ல. திராவிட மாடல் மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனை. ஓகே. மக்கள் கிட்ட இருந்து இந்த திருட்டு திமுக கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதா இல்ல போலீஸ்காரங்க மாட்டின்னு முழிக்கிறத காப்பாத்துறதா? ஓகே ஓகே. நாங்களும் அப்படிதான் வந்தோம். ஒரே ரோடு வரதுக்கு நாங்களும் அப்படிதான் வந்தோம். சுத்திட்டு வந்தோம். ஓகே. மதுரை எத்தனை மணிக்கு ரீச் ஆவீங்க? மதுரை நான் காலைல தான் ரீச் ஆனேன். இங்க வரதுக்கு நான் வந்து பார்த்தா 10 மணி எல்லாம் திராவிட மாடல் அரசியல் தான். ஓகே ப்ரோ. உங்களுக்கு அது ஒரு வருத்தமா இருக்குது? ஆமா, அது ஒண்ணுதான். வருத்தனா இல்ல இன்னும் ஒரு 7 மாசம் வருத்தனா இல்ல, இன்னும் 7 மாசம் எங்க அண்ணன் ஆட்சிக்கு வருவாரு. திராவிட மாடல் குடும்ப அரசியல் ஒண்ணு இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டுல. எல்லாருமே கவனிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாரும் பாப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா உங்களை ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. இத்தனை வருஷம் நம்ம ஓட்டு போட்டு எவ்வளவு பேர் ஏமாந்துட்டோம். அவ்வளவுதான். எவ்வளவு ஏமாந்துட்டோம், எதுவும் மாற்றமும் வரல. ஒரு வாட்டி விஜய் சாருக்கு போட்டுதான் பாருங்களேன் என்னதான் அவரு பண்றாரு அப்படின்னு. ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கஷ்டப்பட்டு வராரு. அவர் சொந்த காசுல மாநாடு நடத்துறாரு.
போன மாநாள்ல 60 கோடி கிட்ட செலவு பண்ணிருக்காரு. இந்த மாநாடு காலத்துல பண்ணாரு. இது என்ன தெரியலண்ணா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச சரிங்களா? சரியா இப்ப கணிக்க முடியாது. நம்ம அவர் கஷ்டப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு யார்ட்டையும் ஓட்டு கேட்கணும் அவசியம் கிடையாது. அவர் நினைச்சிருந்தா வீட்டுல உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம், நல்லா சம்பாரிச்சுக்கலாம். மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. மக்கள் எல்லாமே பாக்குறீங்க. என் ஃபேஸையும் பாத்தீங்க. என் ஊர் வந்து ஜெயங்கொண்டம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அவர் ஏதோ ஒண்ணு மக்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறாரு. மக்கள் ஏதாவது மாற்றம் வேணும், உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் வேணும். எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்காம இன்ன வரைக்கும் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்ப ரீசெண்டா பிரச்சனை எல்லாம் பாத்துருப்பீங்க. குப்பாள்றவங்க வரைக்கும் கான்ட்ராக்ட் கேட்காதங்கிற கம்பெனில கொடுத்துருக்காங்க. இதை பத்தி விஜய் சார் இதுவரை பேசலன்னு வந்து நிறைய புகார் வந்திருக்கு. போன மாநாடு பேசுவாரு. உங்களுக்கு போன மாநாடு எப்படி இருந்துச்சு? போன மாநாட்டுல என்ன கூட்டம், மதுரை அதிர்ந்து இப்ப தமிழ்நாடு பதறுது. ஆளுங்கட்சி போன மாநாடு 220 ஏக்கர், அதுவே வந்து கட்டுப்படுத்த முடியல. பாருங்க, இது வந்து எப்படி சொல்றது, எந்த மாநாடுக்கும் மக்கள் வந்து முன்னோட்டி வந்து இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மேல ஆயிடுச்சு. ஏன்னா பொதுமக்களால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் மாநாடுக்கு நீ வர முடியாது தலைவா. ஆனா அவங்க முன்னாடியே வந்து பாத்துருக்காங்க. எதுக்காக? தளபதிக்காக, விஜய்க்காக. கண்டிப்பா நம்பி ஓட்டு போடுங்க. எவ்வளவு ஓட்டு போட்டு 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 வேஸ்ட் தான் ஆச்சு. ஒரு வாட்டி தளபதி என்னதான் பண்றாருன்னு போட்டு பாருங்க. எப்படி ப்ரோ உங்களுக்கு வருது கூட்டம்? எப்படி வருது கூட்டம் பாக்குறீங்களே, பாருங்க, நீங்களே பாருங்க ப்ரோ. இருங்க, இது வந்து எதுவும் ஜாதி கட்சியும் கிடையாது, திராவிடம் கட்சியும் கிடையாது. ஒரே ஒரு முகத்துக்காக தான், காசும் கிடையாது. யாருக்காவது காசு செலவு பண்ணி வந்திருக்கிறோம். 3 நாள் லீவ் போட்டு வந்திருக்கோம் ப்ரோ. எல்என்டி கம்பெனி சென்னையில பெரிய கம்பெனி 3 நாள் லீவ் போட்டு வந்திருக்காங்க. லீவ் தரல, நான் லீவ் போட்டு சண்டை போட்டு லீவ் கேட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இவ்வளவு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றேன். என் ஃபேஸை நோட் பண்ணீங்க. கமெண்ட்ல என்ன வேணா திட்டிக்கிட்டோம், எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நான் சொல்றேன். நானும் படிச்சிருக்கேன், MBA வரையும் படிச்சிருக்கேன், எனக்கு நாலேஜ் இருக்கு. நானும் என் 3 ஓட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. சரி, இவருக்கு ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சின்ன வயசுல இருந்து இவர் ஃபேன் தான். இவர் என்னதான் பண்றாரு பாத்துருவோமே. கேட்கிறாருல, கஷ்டப்பட்டு கையெடுத்து ஏன் கும்புறாரு ஓட்டுக்காக? கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி கேட்கிறாரு, நான் வந்து அவர் சப்போர்ட் பண்றேன். மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாரு. தேங்க்யூ. தமிழ்நாடு இந்தியா இல்ல, உலகமே வேக்கிற மாநாடு. விக்கிரவாண்டியில என்ன மாநாடு நடந்துச்சு? எங்க நடக்குது? விக்கிரவாண்டியில 14 லட்சம் பேருன்னு சொன்னாங்க. ஆனா 10 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. மாநாடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்க மதுரை தான். ஓகேக்கா. மதுரைனால எங்களுக்கு பாரபத்தி எங்களுக்கு பக்கறனால நாங்க வந்திருக்கோம். மாநாடு எப்படி நீங்க பாத்தீங்க? நல்லா இருந்துச்சு. நான் பக்கத்துல நின்னு பார்க்கல, ஆனா தூரமா தான் நின்னு எங்க அண்ணனை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நேரம் நின்னு வெயிட் பண்ணி பாத்தீங்க? நாங்க ரொம்ப நேரம், ஒரு 3 மணி நேரம் நின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். ஓகேக்கா. வெயில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வெயில் இன்னைக்கு ரொம்ப வெயில் தான். வெயில் ரொம்ப தான். வெயில் ரொம்ப. வாக்கிங்ல பாத்தீங்களா? வாக்கிங் பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பாக்கும்போது? ரொம்ப அது கூட்டமா இருந்தனால அவ்வளவா பார்க்க முடியல. அவரோட ஃபேஸ மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. மாநாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஊர்ல போட்டனால? அண்ணே வந்தா நல்லது. அண்ணே கட்சிக்கு வரணும். கூட்டம் எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? கூட்டம் பயங்கரம். எந்த இதுக்குமே இந்த மாதிரி கூட்டம் வந்தது இல்ல. எதிர்பார்த்தீங்களா கூட்டம் எவ்வளவு வரும்னு? கூட்டம் கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்காததோட நிறைய வந்துருச்சு. ஓகேக்கா. மாநாடுக்கு உள்ள போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. போன மாநாட்டை விட இந்த மாநாடு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது மருத்துவ உதவி, அது இல்லாமல் போலீஸ் இது இல்லாமல் இட வசதி எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. மாநாடுக்கு பிடிச்ச விஷயம் என்ன ப்ரோ? பிடிச்ச விஷயம்னா விஜய் தான் ரொம்ப இது. ஏன்னா அவரை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தது. அவர் பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? கண்டிப்பாக. கூட்டம் எப்படி ப்ரோ உள்ள வந்துச்சு? கூட்டம் நல்லா இருந்துச்சு. நாங்களாம் 7 மணிக்கெலாம் வந்தாச்சு. 7 மணிக்கெலாம் வந்து வெயிட் பண்ணி தான், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் 3 மணி அளவுல பார்த்து. எந்த ஊர்ல இருந்து ப்ரோ வந்தீங்க? நாங்க திண்டுக்கலுங்க. டிராஃபிக்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு வரும்போது? நல்லா நீட்டா தாங்க இருந்துச்சு. டிராஃபிக்லாம் இல்லைன்னு தான் சொல்ல வரணும். நேரமா வந்தனால அளவுக்கு வெள்ளலையா வந்தாச்சு. அது இல்லாம போலீஸார் வந்து அந்தந்த பிரிச்சு விட்டனால வசதியா இருக்கு. லேட்டா வந்தீங்களா? டிராஃபிக் ரொம்ப இருந்துச்சு அப்படி சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே தான் வண்டி வந்திருப்பாங்க. வர்றதுதான், எல்லா பேரும் வர்றதுதான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது வந்து டிராஃபிக்ன்றது ஆயிருக்க தான் செய்யும். அது இல்லாமலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து அதையும் சாத்தியமாக்கி எல்லாம் போன தடவைக்கெல்லாம் ரொம்ப டிராஃபிக்ல, இந்த தடவை அதுக்குன்னு இடத்தெல்லாம் ஒதுக்கி நீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. இரண்டாம் மாநாடு எப்படி இருந்துச்சு உள்ள போறப்ப? செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம கூட்டங்க. உள்ள போயிட்டு வெளியே வரவே முடியல. ரொம்பவுமே இதாயிட்டோம். நீங்க விஜய் பாத்தீங்களா இல்லையா? பார்க்க முடியலங்க. பார்க்க முடியல. அது என்ன காரணம்? செம்ம கூட்டம். பக்கத்துல வரைக்கும் போயிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப் போக முடியல. திரும்பி வந்துட்டோம். என்ன காரணம் உங்களுக்கு போக முடியல? நிறைய கூட்டம். பாய்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க. ஒன் டைம் உங்களுக்கு கூட்டம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் மாநாடுல போன டைம் விட இந்த டைம் நிறைய கூட்டம். எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? எவ்வளவு நேரம் உள்ள போய் வெயிட் பண்ணீங்க மாநாட்டை? நாங்க காலையில
10:30 மணிக்கு வந்தோம். எத்தனை மணிக்கு வெளியே வந்தீங்க? வெளியில வரும்போது மணி 4. இன்னும் கூட்டம் உள்ள இருக்கா இல்ல வெளியே வந்து? இன்னும் இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியில வரவே நைட் 9 மணி ஆயிரும். ஓகே, தலைவர் இன்னும் பேசிட்டு இருக்காரா முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டாரு. என்ன பேசினாரு தலைவர்? என்ன பேசுறாரு? 2026ல அவர்தான் கட்சியை பத்தி பேசினாரு. ஓகே, கட்சி ஆட்சிக்கு வந்துருவாரா உங்களுக்கு? கண்டிப்பா வருவார். 100%. ஓகேக்கா. பெண்களுக்கான முன்னுரிமை அவர்தான் கொடுக்குறாரு. அதனால கண்டிப்பா அவர் வந்துருவார். ஓகேக்கா. அவர் மேல உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? அவர் இளைய தளபதிங்க. சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேனுங்க. ஃபேன். ஓகே. ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் வந்தீங்க நீங்க ஒரு டீமா? நாங்க ஒரு 20 பேர் வந்தோம். 20 பேர். எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க டீம்? கோயம்புத்தூர். கிழக்கு மாவட்டம். எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு இங்க மாநாட்டுக்கு வந்தீங்க? நாங்க விடிய காலையில 3 மணிக்கு கிளம்பணும். இங்க ஒரு 8:30 9 மணிக்கு வந்தோம். வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டிராஃபிக் அதெல்லாம்? செம்ம டிராஃபிக்ங்க. செம்ம டிராஃபிக். அப்புறம் அந்த போலீஸ் அந்த விடமாட்டான்னு சொல்லி மாத்தி எல்லாமே செம்ம டிராஃபிக் போலீஸ். அது என்ன காரணம்? எதனால மாத்தி விட்டாங்க? எதனாலனா பார்க்கிங் அங்கங்க போட்டுருக்காங்க. எப்படி போறதுன்னே தெரியல. பார்க்கிங் ஒரே பார்க்கிங் தாங்க, மாத்தி விடுறாங்க. மாத்தி ரூட். ஓகேங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. 2026ல அவர் சிஎம் ஆக்கிரலாம். ஓட் போட்டுருங்க மறக்காம. பெண்கள் முன்னேற்றத்துக்கு டிஎம்கேவே ஒழிக்கணும். டிஎம்கே ஒழிக, டிவிகே வாழ்க. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியத்துல இருந்து வந்திருக்கோம். ஓகே. நம்ம தளபதியோட மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட எங்க அரிமளம் ஒன்றியத்துல மட்டும் 20 வேனு, ஒரு 5 பஸ், ஒரு 20 காருக்கு மேல வந்திருக்கோம். தளபதிக்காண்ட, தளபதியின் கொள்கைக்காண்டி, தளபதியின் விசுவாசியா நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு மாவட்டங்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மத்திய மாவட்டம் பர்வேஸ் அவர்கள். ஓகேண்ணா. எங்கள் தெற்கு மாவட்டம் சிவராமன் அவர்கள். என்ன ஒரு விஷயம்னா, இந்த வெயில் தாக்கம்லாம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியலை. தளபதி மேலே நாங்கள் கொண்ட பற்றும் அவர் மேலே கொண்ட விசுவாசமும் இந்த வெயில் எனக்கு நிலையெல்லாம் வெளிச்சம் போல தோணுது. அதனால தளபதிக்காண்டி எதை செய்வோம். 2026ல எத்தனை மணிக்கு தலைவர் உள்ள வந்தாரு? கரெக்டா ஒரு சொன்ன டயத்துக்கு அதெல்லாம் பஞ்சுவாலிட்டியா இருப்பாரு தலைவர். 3:50க்கு உள்ள எதிர்ச்சானாரு. 4 மணிக்கு ஸ்டேஜ்ல இருந்தார். ஆமா. விஜய் பாத்தீங்களா? தளபதி நல்லா பார்த்தோம். பக்கத்துல பாத்தீங்களா? இல்ல பக்கத்திலே பார்த்தோம். பாக்கும்போது எப்படி இருந்துச்சு தளபதி? பாக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏற்கனவே நான் தளபதியை பார்த்திருக்கேன். இதுவரை நம்ம அவர் செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டத்துக்குலாம் வந்திருக்கோம். ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தோம், தளபதியை பார்த்துருக்கோம். எத்தனை தடவை பார்த்தாலும் எங்கள் முகம் வந்து தளபதியின் பிராண்ட் எங்களுக்கு. அதனால எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் முகம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்தாது. அவரை பார்க்க இன்னும் பார்க்கணும் போல தோன்ற ஒரே முகம் எங்கள் தளபதி முகம். 2026ல எங்கள் தளபதி தான் முதல்வர் ஆகணும். இந்த தமிழக வெற்றிக்களம் வெல்வது உறுதி. இதை எதிரி எங்களை எப்படியெல்லாம் சுத்தி விட்டாங்க தெரியுங்களா? வரையில வாகனத்தை எங்கிட்டு திருப்பு, அங்கிட்டு திருப்பு, அதுல போ, இதுல போன்னு. எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்திருப்பீங்க? புதுக்கோட்டையில இருந்து இங்க மதுரைக்கு வர 2 மணி நேரம் தான். 4 மணி நேரம் ஆயிருக்கு. 4 மணி நேரம் ஆயிருக்கு. என்ன காரணம் உங்களுக்கு? என்ன காரணம்? ஆளுங்கட்சியோட காரணம் தான். அதோட பொறாமையின் விளைவு தான் இந்த 4 மணி நேரம் எங்க டிராவல் பண்ணது. இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், எங்கள் தளபதியை 2026ல முதல்வர் ஆக்காம ஒரு நாள் பொழுது கூட உறக்கம் இருக்காது. எங்களுக்கு வெற்றி நிச்சயம். தளபதியின் ஆட்சி அமைவது உறுதி. இங்க மாநாடு எத்தனை ஏக்கரா போட்டிருக்காங்க? இது 500 ஏக்கர்ல போட்டிருக்காங்க. 500 ஏக்கர். இது பார்க்கிங் தனியா போட்டிருக்காங்களா? பார்க்கிங் தனியா போட்டிருக்காங்க. பார்க்கிங் வசதி, மாநாட்டுக்கு அமைச்சிருந்த திடலு, வாட்டர் வசதி எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. என்ன கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்க ஒரு சின்ன அமுக்கல்ல அப்படியே ஒரு இந்த கம்பியெல்லாம் விழுந்துருச்சு. இது ஆளுங்கட்சி உடனே கம்பிகள் சரியில்லை, இது விழுந்துருச்சு, அது விழுந்துருச்சும்பாங்க. எல்லா இதுலயும் நடக்கு. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்த கூட்டம் இல்ல தலைவா. இது விசுவாசத்துக்காண்டி வந்த கூட்டம், தளபதிக்காண்டி. போன மாநாடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதை விட சிறப்பா இருந்துச்சு தலைவா. 20 கிலோமீட்டர் நடந்து போய் தளபதியை பார்த்தோம் போன மாநாட்டுல. இந்த வாட்டி இன்னும் சிறப்பா செஞ்சு பக்கத்துல பாக்குற அளவுக்கு செஞ்சிருந்தாங்க. இன்னும் அடுத்து எங்க சூறாவளி சுற்றுப்பயணம் எங்க தளபதி போடையில தமிழக மக்களும், தமிழகத்தின் பெண்ணுங்களும், ஆண்களும் அவர் பக்கம் நிற்பது உறுதி. இதே ஆளும் கட்சியும் சரி, ஆட்சி செய்யற ஆளும் கட்சியும் சரி, எங்களை எதிர்த்து சும்மா அப்படி சாடையா நேருக்கு நேரம் திட்டாம சாடையா பேசுற அந்த எப்படி சொல்றது, அவர் பாசையில சொல்ல போனா அந்த கட்சியெல்லாம் ஒரு பொருட்டாவே நாங்க படுத்துறது இல்லை. ஏன்னா எங்க தளபதி வந்து இன்னும் எலெக்ஷன்ல நிக்கல. அவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கையில எலெக்ஷன்ல நின்னா எவ்வளவு செல்வாக்கு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். தமிழகம் ஒரு நாள் முதல்வர் எங்க 2026 தளபதி தாங்க. அவங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல போகும்போது எப்படி இருந்துச்சு? என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது அது ஒரு கெத்துங்க. அப்படி அருமையா சோடிச்சு வச்சிருக்காரு. அதுக்குள்ள போயில செங்கோட்டைக்குள்ள போன ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க.
அப்படியே ஒரு அரை மணிக்குள்ள நுழையிற ஃபீலிங் இருந்துச்சு. தளபதி கிட்ட உள்ள போகும்போது அவர் எப்போ வருவாருன்னு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருந்துச்சு தவிர காலம், நேரம், பசி, தண்ணி எதுக்குமே தோணலை. தளபதி எப்போ உள்ள வருவாரு, அவர் முகத்தை எப்போ பார்ப்போம், அவரோட ஸ்பீக்கை எப்போ கேட்போம்னு உட்காந்துருந்தோம். என்னென்ன வச்சுக்கிறீங்க நீங்க? இது வந்து ஆழ்கடல் விசைப்படகு. ஓகேங்கண்ணா. எதுக்காக கொண்டு வந்தீங்க மாநாட்டுக்கு? மாநாடுக்கு கொண்டு வர காரணம் தளபதிக்கு வந்து நினைவு பரிசா கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஓகேண்ணா. அந்த வாய்ப்பு கிடைக்கல, கொடுக்க முடியல. நினைவு பரிசா கொடுக்கலாம்னு கொண்டு வந்தோம். இந்த கூட்டத்துல எதுவுமே பண்ண முடியல, திரும்ப வருத்தத்துடன் கொண்டு போறோம். ஓகேண்ணா. இப்போ எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தீங்க? நாங்க வந்து கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கோம். ஓகேங்கண்ணா. கன்னியாகுமரியில இருந்து தூத்தூர் மண்டலத்துல இருந்து, தூத்தூர் மண்டல நிர்வாகிகள் தான் தமிழக வெற்றி கழகம். இப்போ மாநாட்டுக்கு உங்களுக்கு போனப்போ உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே இப்படிதான் இருக்கும், வேற லெவல். அது வந்து தளபதியோட சொந்தங்கள் இருக்கிற வரைக்கும் எப்ப மாநாடு வச்சாலும் வேற லெவல்ல தான் இருக்கும். ஓகேண்ணா. இது நீங்களே செஞ்சீங்களா? ஆமா, நாங்களே செஞ்சோம். செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? இது ஒரு 3 மாசம் ஆச்சு. 3 மாசம். எதுக்காக செஞ்சீங்க? தளபதிக்கு ரீசென்ட்லி வந்து என்னுடைய சமுதாயம் வந்து மீனவ சமுதாயம். ஓகேண்ணா. அவர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே வந்து மீனவர்களுக்கான குரலை கொடுப்பாரு. இந்த மாநாட்டையும் இப்ப மீனவர்களுக்கான நிறைய குரல் கொடுத்ததை நம்ம கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். அந்த சமீப காலத்துல மண்ணெண்ணெய் பர்மிட் வந்து தடை செய்யப்பட்டாங்க. உடனே கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்பவே மீனவ சமுதாயத்துல இருந்து ஒரு எழுச்சி உண்டாச்சு. தளபதிக்கு கண்டிப்பா ஒரு நினைவு பரிசு மாநாடோட கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இது நாங்க செஞ்சோம். இது இப்ப கொடுக்கலாம்னு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா தளபதி பாப்பாரு, கண்டிப்பா அழைப்பு வரும். ஓகேண்ணா. இப்ப கூட்டம் எப்படி வந்துட்டு இருக்குது உங்களுக்கு மாநாடு முடிச்சுட்டு? வந்து கட்டுக்கணக்கா கூட்டம். ஓகேண்ணா. இப்ப பின்னாடி பாக்குறீங்க எவ்வளவு கூட்டம் வருதுன்னு. அளவுக்கு மீறின கூட்டம். கழிஞ்ச மாநாடுடையும் ஏராளமான கூட்டங்கள் இதுல அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த தலைமுறைக்கு அவர் வேணும்ன்ற மாதிரி வந்த கூட்டம் இது. பசங்களா வந்திருக்காங்களா? இல்ல எப்படி எல்லாம் பசங்களாவே வந்திருக்காங்களா? இல்ல மேபி மொத்தம் எல்லா லேடிஸும் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஓகேண்ணா. இப்ப இந்த மாநாட்டுல பிடிச்ச விஷயம் என்னது? பிடிச்ச விஷயம் அவர் பேசின வார்த்தைகள். அதை வந்து எந்த தலைவராலையும் பேச முடியாது. அவர் வந்து அவ்வளவு கண்ணியமா கட்டுப்பாடா எடுத்துரைச்சாரு பாருங்க தளபதி. அதே பாணியில தான் அவர்களுடைய தொண்டர்களும் பயணிச்சுட்டு இருக்காங்க, ஒரு கண்ணியத்தோட. அதே மாதிரி தலைவர் பேசினார். உங்களுக்கு வெயில் எப்படி இருந்துச்சு மாநாட்டுக்குள்ள? வெயில் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு சமுதாய நல்லுள்ளம் கொண்ட எல்லாருமே தளபதிக்காக நின்று மாநாட வெற்றி மாநாடா முடிச்சு கொடுத்தாங்க. இப்ப விஜய் பார்த்து கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எப்ப கொடுப்பீங்க நீங்க? அழைப்பு வரும்போது. அழைப்பு வரும் நம்புதோம் மீனவர்கள் சார்பாக. ஓகேங்கண்ணா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு வந்து விக்கிரவாண்டியில நடந்தது. அதுல வெற்றி மாநாடா முடிச்சு கொடுத்தாங்க. அதுல ஏற்பட்ட குறைகள் இதுல வந்து 100% பெண்கள் பாதுகாப்பு, மருத்துவ வசதி, குடித்தண்ணீர் பிரச்சனை, போக்குவரத்து வசதி எல்லாத்தையுமே 1% கூட அதுல மிஸ்யூஸ் பண்ணாம பர்ஃபெக்டா கிளீனா தமிழக வெற்றி கழகம் பண்ணிருக்கு. ரெண்டாவது மாநாட்டுல பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாநாடு இப்படி எந்தவித சிரமமும் இல்லாத 2வது மாநாடு இருந்திருக்கு. அது வந்து வந்த எல்லாருக்குமே தொண்டர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வேற லெவல் தான். உள்ள இருக்கும் அவர் வரும்போது நல்ல வைப் எப்படி பண்ணாங்க மக்கள்? சொல்லவே வேணாம். ஆனா மீடியா ஃபுல் மீடியா கவரிங்ல இருக்குது. இன்னைக்கு வந்து ஊடகமே ஸ்தம்பிச்சிருக்கும். அவருடைய பேச்சையும் அவருடைய வருகையும் பார்த்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு தூக்கமே இருக்காது. ஏன்னா மாநாடு அப்படி நடத்தி விட்டுருக்காரு தளபதி. ஃபர்ஸ்ட் மாநாடுல கூட்டம் வந்துச்சானா? கண்டிப்பா. அதை விட இதுல ரொம்ப நல்லாவே கூட்டம் வந்துருக்கு. ஓகே. மதுரையில குடக்கோயில் ஏரியால பாக்குறதுக்கு எப்படி ஆர்வமா வந்தீங்க நீங்க? ப்ரோ இதுக்காகவே லீவ் போட்டு வந்திருக்கோம் ப்ரோ. எல்லாம் ஒரு இவங்க தூத்துக்குடில இருந்து வந்திருக்காங்க, நான் ஒசூர்ல இருந்து வந்திருக்கேன், வேலை பாக்குறேன். அங்க இருந்து இதுக்காகவே தளபதியை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கோம். நாங்க நினைச்சதை விட பயங்கரமா இருந்தது மாநாடு. கூட்டம் எப்படி இருந்துச்சு உள்ள? கூட்டம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கம்மியா தான் இருந்தது. ஆனா அதை விட பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு எனக்கு தெரிஞ்சு தளபதி பார்க்கறதுக்கு மட்டுமே ஒரு 2-3 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. தளபதி பார்த்துட்டு கிளம்புனதுக்கு அப்புறமும் கூட்டம் குறையல. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் ஹெவியா இருந்தது. எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருந்தது மாநாடு. உள்ள உங்களுக்கு என்ன ப்ரோ ஹெல்ப்லாம் பண்ணாங்க? எல்லா விதமான ஹெல்ப்புமே வந்து பயங்கரமா இருந்தது சார். எந்த ஒரு குறையுமே இல்லை. தண்ணியில இருந்து ஹெல்பிங்ல இருந்து எதுனாலுமே அப்பப்போ ட்ரோன் மூலமா எல்லாமே வாட்ச் பண்ணிக்கிட்டு, கேமரால வாட்ச் பண்ணிக்கிட்டு பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு கூட்டம் எப்படி ப்ரோ வந்துச்சு? இப்போ கூட்டம் எப்படி உங்களுக்கு வந்துட்டு மாநாடு முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு போறீங்களா?
ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்தந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க ப்ரோ. தனித்தனியாவே ஒரு மாவட்டத்துல இருந்து அரேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. அது போக எல்லாரும் நிறைய பேர் வெளியூர்ல இருந்துமே பஸ்ல அந்த மாதிரிலாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நினைச்சதை விட கூட்டம் பயங்கரமா இருந்தது ப்ரோ. இப்போ கூட்டம் எப்படி போயிட்டு இருக்குது பஸ்ஸுக்கு ப்ரோ? அது செப்பரேட்டா ஒரு ஏரியாவுக்கு பார்க்கிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நினச்ச மாதிரி கரெக்டாக காவல்துறை எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணி எல்லாமே தனித்தனியாக இந்தந்த ஏரியாவில் இந்தந்த தெற்கிருந்து வரவங்க எங்கிட்டு வடக்கிருந்து வரவங்க எங்கிட்டுன்னு செப்பரேட்டாக பிரித்து விட்டு ஒன்று போல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூட்டம் எப்படி போயிட்டு இருக்குது உங்களுக்கு பின்னாடி? எனக்கு பின்னாடி அதாவது எப்படி வருது பஸ்ஸுக்கு போகிறோங்க அதான் ப்ரோ ஒரு செக்ஷன் பிரிச்சிருக்காங்க. அந்தந்த செக்ஷனில் அவங்கவுங்க வெஹிக்கிளில் அவங்கவுங்க போயிட்டு அப்படியே ஏறி போகிற மாதிரி. கூட்டம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட்டம் பார்க்கும்போது பயமாக இருக்கு ப்ரோ. ஏதாவது எனக்கு தெரிஞ்சு நானும் மயக்கம் போட்டு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உள்ள க்ரௌட் இருந்தது. பரவாயில்ல, ஏதோ தளபதி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி இருந்து பாத்தீங்களா? கண்குளூரா பக்கத்துல போய் பாத்தீங்களா? பக்கத்துல போய் பார்த்தாச்சு. வந்ததுக்கான இதாயிருச்சு. சாப்பாடு ஃபெசிலிட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. விட பயங்கரமா இருந்தது. நீங்க ஓட்டு போடலாம்னு இருக்கிறீங்களா ப்ரோ? கண்டிப்பா தளபதிக்கு தான் ஓட்டு. யாரும் இவ்வளவு தூரம் வந்தது தளபதிக்காக. ஓட்டு மட்டும் போடாம எப்படி இருக்கு? தளபதி ஜெயிப்பாரா? தளபதி கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. நிச்சயம் தளபதி கலக்கிட்டாரு ப்ரோ. மாநாடு 2வது மாநாடு நம்ம நினைச்ச மாதிரியே பயங்கரமா பேசிட்டாரு. எல்லாமே பயங்கரமா பேசிட்டாரு. ஒன்னும் ஓப்பன் டாக்கா பேசிட்டாரு தளபதி. எதிர்பார்த்ததை விட அதிகமாவே பேசிட்டாரு. நாங்க தளபதியை பார்க்கணுங்கிறதுக்காகவே தென்காசியில வந்திருந்தோம். வந்ததுக்கான சிறப்பா இருந்தது. மாநாடு வணக்கம். நாங்க தருமபுரி மாவட்டத்துல இருந்து வரோம். நாங்க நேற்று நைட்டே கிளம்பிட்டோம். எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க? நாங்க 25 பேர் பக்கம் வந்தோம். கூட்டம் அதாவது நாங்க இன்னைக்கு வர்றதா பிளானு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே மக்கள் கூட்டம் அதிகமா வரதால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டியில முன்னாடி ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல இடம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஒரு நாள் முன்னாடியே இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தும் எங்களுக்கு இடம் கிடைக்கல. அவ்வளவு கூட்டம் மக்கள் கூட்டம் அலமோதிருச்சு. ஆனா காலையில வரும்போது தான் பயங்கர சிரமத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. என்ன காரணம் ப்ரோ? புரியலங்க. அது என்ன காரணம்? காவல்துறை இந்த போக்குவரத்து ரூட் மாத்தி விட்டு ரொம்ப சிரமப்படுத்தி விட்டாங்க. அதுதான் ஒரு 1 hour ஒரு 30 கிலோமீட்டர் ரொம்ப அலைச்சல கஷ்டப்பட்டோம். பட் ஆனால் நாங்கள் தளபதி ஸ்பீச் பயங்கர எதிர்பார்ப்போட வந்தோம். எதிர்பார்ப்புக்கு மேலே பயங்கரமான சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. அதாவது எவ்வளவு தடை வந்தாலும் அதை உடைப்போம் அப்படின்றத டிவிக்கு நிரூபிச்சிருக்கிறோம். இப்பொழுது இதே போல 2026ல் டிவிக்கு வெல்லும், ஆட்சி அமைக்கும் எங்கள் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமை செயலகத்தில் உட்காருவார். இப்போ இந்த மாநாடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 2வது மாநாடு மதுரையில். அதாவது அந்த மாநாடு கம்பேர் பண்ணும்போது இது பார்க்கிங் ஆப்போசிட் விட்டதுனால அதுல பார்க்கிங் ஹைவேல நம்ம 2 பக்கம் போனதால பயங்கர கூட்டமா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அது பய சிரமமாவும் இருந்தது. இப்போ இது ஆப்போசிட் இருக்கிறதுனால இதுக்கு ரவுண்ட் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கிங் வசதி மாநாடு கஷ்டம் இல்லாம இருக்குது. அதோட சிறப்பா இருக்குது. முன்ன அங்க தண்ணி பஞ்சானாங்க. இப்ப அந்த தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை. அதாவது அந்த மாநாட்டுல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த மாநாட்டுல தண்ணியை தண்ணியில விளையாடணும்னு தான் சொல்லணும். அவ்வளவு தண்ணி வசதி அவ்வளவு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. எப்படி உங்களுக்கு ரெடி பண்ணாங்க? போன மாநாட்டுல உங்களுக்கு எப்படி தண்ணி வச்சிருந்தாங்க? இந்த மாநாட்டுல எப்படி வச்சிருக்காங்க? அதாவது போன மாநாட்டுல டேங்க்ல 1000 லிட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வச்சிருந்தாங்க. ஓகே ப்ரோ. அதுல எதிர்பார்த்ததோட அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்ததுனால அது கிடைக்காம போயிருச்சு. அதை பூர்த்தி பண்ற வகையில இந்த வாட்டி 24 மணி நேரம் தண்ணி மாதிரி செட் பண்ணி பைப்பு ஒரு பாக்ஸுக்கு 6 to 7 பைப் வச்சிருந்தாங்க. தண்ணி வாட்டர் கேன் சப்ளை அதோட அதிகமா வாட்டர் கேன் சப்ளை அதிகமா பண்ணாங்க. அதனால அந்த வெயில் தாக்கத்தை போக்குறதுக்கும் தலைமையில தண்ணி தெளிச்சுன்னு குளிச்சுட்டு உட்காந்துன்னே சொல்லலாம். நாங்க மாநாட்டுல எப்படி மாநாட்டுல என்ஜாய் பண்ணீங்க? மாநாட்டுல அது பாரதியால சொல்ல முடியாத அளவு என்ஜாய். தளபதி மாநாட்டுல எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அதாவது தீபாவளி சொல்றதுக்கு, அதாவது ஊர் பண்டிகை தீபாவளி சொல்லவே முடியாத அளவு என்ஜாய் பண்ணுகிறோம் இந்த மாநாட்டுல. இப்போ நீங்களா எப்படி என்ஜாய் பண்ணீங்க அவங்களோட சேர்ந்து? விஜய் வரதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் போய் உள்ள வெயிட் பண்ணீங்க விஜய் பார்க்க? நாங்க காலையில 7 மணிலேயே மாநாட்டுல போய் உள்ள உட்காந்துட்டோம். அப்பயுமே 3வது பாக்ஸ்ல எங்களுக்கு இடம் கிடைச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸ்ல ஃபுல் கூட்டம், ஃபுல் மக்கள். அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எந்த அரசியலாலையும் இது மாதிரி சேர்த்தவே முடியாது. விஜய் பக்கத்துல போய் பாத்தீங்களா? பக்கத்துல பாக்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஓகே ப்ரோ. அடுத்த மாநாட்டுல பாப்பீங்களா? இல்ல கண்டிப்பா நாங்க அடுத்த மாநாட்டுல பார்க்க மாட்டோம். எங்க தளபதி எங்களை தேடி எங்க ஊருக்கு வரப்போறாரு. எதுக்காக வராரு? எலெக்ஷன் பிரச்சாரம். எங்களை தேடி எங்களோட குறைகளை தீர்க்க கேட்டு தெரிஞ்சு அதை தீர்க்க வரப்போறாரு. இப்போ நீங்க ஓட்டு போலான்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு? எங்கள் ஓட்டு டிவிக்கு மட்டுமே. இதுவரையிலும் அனைத்து மாற்று கட்சியினருக்கு போட்டு ஏமாந்ததை தவிர்க்க
இனிமே வரும் காலங்களில் எங்கள் அனைத்து பேர் ஓட்டும் டிவிக்கு மட்டுமே. டிவிக்கே. இந்த மாநாடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மதுரையில போனாங்களா மாநாடு, இதை பத்தி உங்களுக்கு எப்படி இருக்குது? மாநாடு மிக சிறப்பாக இருந்துச்சு. ஏற்பாடுகள்லாம் தளபதி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. ஒவ்வொன்றும் தன்னோட கட்சி தோழர்களும் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த ஒரு இதுவும் நடந்துக்கூடாது, முன்னெச்சரிக்கையாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு லேடர்லையும் தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, எந்த ஒரு குறையுமே இல்லை. மாநாடும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பார்க்கிங் வசதி நல்லா இருந்துச்சு. அண்ணன் ஸ்பீச் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களோட கொள்கை எதிரி டிஎம்கேயும் பிஜேபி தான் அப்படின்னு. தேவையில்லாமல் இந்த ஆமக்கறி தேவையில்லாமல் ரொம்ப பேசிக்கிருக்கீங்க. ஆமக்கறி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்றே தான், எங்களோட கொள்கை எதிரியும் சரி பிஜேபிங்கிறது எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே வராதிங்க, உங்களை எங்கள் சீன்லேயே எடுக்கல, பார்த்துக்குங்க. தலைவர் எதுக்காக மாநாடு நடத்தினாரு? கட்சி தொடங்கி 2வது ஆண்டு நோக்கி போய்க்கிருக்கு. எலெக்ஷன் வருது, மக்களை நேரடியாக பார்க்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கை மக்களை நேரடியாக சந்திக்கணுங்கிறத மக்களை பார்த்து சொல்லணுமேங்கிறதுக்கு இந்த மாநாடு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான், வேற எதுக்கு. மாநாடு பத்தி சொல்லுங்க. 2வது மாநாடு மதுரையில போட்டாங்களே, அதை பத்தி. மாநாடு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. விக்கிரவாண்டியில் எந்த அளவுக்கு மக்கள் வந்தாங்களோ அதை காட்டிலும் இளைஞர்களும் மக்களும் ரொம்ப அதிகப்படியான இடத்துக்கு மக்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ போன மாதம் சென்னையில் நடந்துச்சு, அந்த காவல்துறையில் நடந்த கொள்ளைகளை பற்றி போராட்டம் பண்ணாரு. பரந்தூர் மக்களை நேராக போய் சந்திச்சாரு. தூய்மை பணியாளர்களை நேரில் போய் சந்திக்கிறாரு. ஒரு நல்ல தலைவரா, மக்களுக்கு உண்டான தலைவரா, மக்களை பற்றின சிந்தனையை மட்டும் கொண்டு போய்க்கிருக்காரு. இப்போ வேற கட்சியில் அந்த மாதிரி பண்றாங்களா? பண்ணியிருந்தா நீங்களே சொல்லுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. போய் சொல்லல, அதனால எங்க தலைவர் செய்யறாரு, நாங்க சொல்றோம். உங்களுக்கு மாநாடு எப்படி இருந்துச்சு? மாநாடு திருவிழா மாதிரி இருந்துச்சு. திருவிழா உங்க ஊர் திருவிழா மாதிரி இருந்துச்சா, இல்ல உங்க ஊர் திருவிழா மாதிரி இருந்துச்சா? தமிழ்நாட்டுக்கே திருவிழாவுதான். அதுல தென் மாவட்டத்துல 10 தென் மாவட்டத்துக்கே முன்னான ஒரே திருவிழாவா அமைஞ்சிருச்சு. விஜய் உள்ள வரும்போது எப்படி இருந்துச்சு சத்தம்? நல்லா இருந்துச்சு. அது அதிகப்படியான சத்தம். அவர் திரையில எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் அவர் மேடையில பாக்குறப்ப அதே அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கூட்டம் எப்படி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது மாநாட்டுக்கு? இப்ப கூட்டம் விக்கிரவாண்டியில 14 லட்சம் பேர் கூட்டாங்க. இங்க அதிகப்படியா அதை காட்டில அதிகப்படியான மாநாடு மக்கள் தான் வந்திருப்பாங்க. இப்ப பஸ்ஸுக்கு எவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்காங்க? உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்காங்க? அவ்வளவு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாமே எல்லா ஊர்ல இருந்து சிறப்பான மக்கள். அதெல்லாம் ஓகே. தமிழக வெற்றி கழகத்துல மாநாடு போகும்போது சரி, இப்போ வரும்போது சரி, ரொம்ப சிறப்பு. இது வரலையும் யாருமே இந்த மாதிரி மாநாடை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. வெற்றிக்கான வெற்றி இதுதான். 26க்கு தளபதிக்கான உண்மையான வெற்றி, ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வெற்றி. வெற்றி வெற்றி வெற்றி. எப்படி பாத்தீங்க நீங்க? விஜயோட கொடி எத்தனை நின்று இருக்காங்க? கொடி அதெல்லாம் அளவுக்கு மீறி மேல இருக்குது. மாநாடு உங்களுக்கு எங்க நடந்துச்சு? பாரபத்தி, மதுரை மாவட்டம் பாரபத்தி. ஓகே ப்ரோ. உங்களுக்கு ஆர்வமா உள்ள போனீங்களா? செம்ம ஆர்வத்தோட போனோம். விஜய் பாத்தீங்களா? தலைவர் பார்த்தேன், செம்மையாகிறாரு. கூட்டம் எப்படி இருந்துச்சு? கூட்டம் எப்படி இருந்துச்சு? கூட்டம்லாம் கடல் மாரி இருக்குது. எங்க போய் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி கூட்டம் நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க ஏற்கனவே பார்த்தோம், இதுக்கும் அதே தான். எப்பயுமே மிஸ் ஆகாது. நம்ம தளபதி நம்பி வரையும் வந்துட்டே தான் இருப்பாங்க. தலைவர் எதுக்கு கட்சிக்கு வந்தாரு? கட்சிக்கு எதுக்கு வந்தாரு? நல்லதை செய்யணும் வந்துக்கிறாரு. சிறப்பாவே செய்வாரு. எல்லாரும் நம்பியோ போட்டு போடுவாங்க. அது சிறப்பா செஞ்சோ காட்டுவாங்க. எந்த மாதிரி நல்லா செஞ்சிருக்காரு? எத்தனை பேத்துக்கு நல்லது செஞ்சுக்கிறாரு. இப்ப மட்டும் இல்ல, அரசியலுக்கு வராதுன்னு சொல்றேன். அரசியல் வந்தீங்களா ஒண்ணு இல்ல, என்ன இதை செய்ய அதை செய்யுங்கிறாங்க. ஆனா யாரும் வந்தீங்க யாருமே செய்யல. கொள்கைங்கிறாங்க. கொள்கை வச்சுட்டு கொள்ளைத்தான் அடிக்கிறாங்க. கொள்கையே இல்லைனாலும் சூப்பரா செய்யற வருவாரு. இவருதான் தளபதி. கண்டிப்பா மாஸ் காட்டுவாரு. மத்த ஆட்சியை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? மத்த ஆட்சி இதுக்கு முன்னால எப்படி வந்துச்சு தெரியாது. ஆனா தளபதி வர ஆட்சி மட்டும் பயங்கரமா இருக்க போது. எல்லாரும் சிறப்பா செய்ய காட்டுவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? சேலம். எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு வந்தீங்க? நேத்து நைட்டே வந்துட்டோம். இப்ப பாத்துட்டோம். விடிஞ்சு போனாலும் ஃபர்ஸ்ட்லயே போனீங்களா இல்ல லாஸ்ட்ல இருந்தீங்களா? ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன பாத்தீங்க நீங்க மாநாடு ஆரம்பிக்கும் போது? தளபதி அவங்க முன்னால பேச்சுவார்த்தை எல்லா ஆளுங்க பேசுறது எல்லாத்தையும் பார்த்தோம், பிடிச்சோம். தளபதி பேசும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. சாமி பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே ப்ரோ. மாநாட்டுக்கு வந்தீங்க, எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க மாநாட்டுக்கு? மாநாட்டுக்கு இங்க வரும்போது ஒரு 8 மணி, பைபாஸ் ரோடுக்கு 8 மணிக்கெல்லாம் வந்தாச்சுங்க. அப்புறம் 50 கிலோமீட்டர் சுத்தி வர விட்டனால நாங்க இங்க வர்றதுக்கு 11 ஆயிடுச்சு. வர்றதுக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பொள்ளாச்சி. அங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? அங்க நைட்டு 3 மணிக்கு கிளம்பணும். ஓகே ப்ரோ. கையில என்ன வச்சிருக்கீங்க சாக்கு? இது நம்ம மாநாட்டுல நம்ம கூடாரம் மாதிரி போட்டு வச்சிருந்தா கீழே போட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் வேஸ்ட் தான், கீழே தான் போடுவாங்க. சரி அப்படியே தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி.
வீட்டுல அங்கேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமா. எத்தனை துணி கட் பண்ணினீங்க? 4. எதுக்காக? வீடுக்கு நம்ம செடி கட்டுறதுக்கு இந்த வேலி மாதிரி கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே ப்ரோ. என்ன நடந்துச்சு? பிடிச்ச விஷயம் என்ன நடந்துச்சுன்னா விஜய் தலைவர் எல்லாமே நல்லதா சொன்னாரு. அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஓகே ப்ரோ. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை கொஞ்சம் நல்லா நமக்கு பிடிச்சிருந்துச்சு. மனசுல கொஞ்சம் தைரியம் வர மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வெயில் எப்படி இருந்துச்சு? வெயில் சொல்ல முடியாது. தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் வேர்த்து இருந்துச்சு. கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல நம்ம அந்த விஜய் பார்க்க அந்த இதுக்கு வேர்வை ஒன்றும் தெரியல. தலைவர் வரும்போது வெயில் எப்படி இருந்துச்சு? தலைவர் வரும்போது வெயிலே தெரியல. குளிர் அப்படியே முள்ளு ஏற மாதிரி இருந்துச்சு. அப்படியே விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு, நம்ம தலைவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல போய் பாத்தீங்களா? பக்கத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கல. தூரத்துல இருந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. தூரத்துல பார்த்தது கொஞ்சம் பக்கத்துல பார்த்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த டைம் பக்கத்துல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? தெரியல. மாநாடு போட்ட போவோம். வாய்ப்பு கிடைச்சாலும் நல்லதான்னு நினைக்கிறோம். அடுத்த மாநாடு கிடைச்சா போவோம். இந்த மாநாடுல கூட்டம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? செம்மையா இருக்கு. கூட்டமெல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. பார்க்கிங் எப்படி பண்ணியிருந்தாங்க? பார்க்கிங் எல்லாம் பரவாயில்லைங்க. முன்னாடி போட்ட மாதிரி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நம்ம விக்கிரவாண்டியில போட்ட மாதிரி கொஞ்சம் இது இல்லாம இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. பரவாயில்ல. ஓகே ப்ரோ.